திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது தூய் ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை அரசின் விரிவாக்கத்திலே நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது அவருடைய சுத்த கிருபை. கால் டு எக்ஸ்டெண்ட் தி காட்ஸ் கிங்டம் பை ஹிஸ் கிரேஸ். இதற்கு ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வேத பகுதி அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள் உடைய வேத பகுதியாகும். வாசித்து அதன் பேரில் நாம் தியானத்தை மேற்கொள்வோம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல இப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எனக்கு அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணியிலே நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பது அவருடைய சுத்த கிருபை. 2 காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல் காரியம், கால் டு எக்ஸ்பிரஸ் த வேல்யூ ஆஃப் காட்ஸ் கிங்டம். கடவுள் ஏன் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை நாம் வெளிக்காண்பிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். இரண்டாவது காரியம், continue to excel in God's kingdom. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய இறையரசின் காரியங்களிலே நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். முதல் காரியம், call to express the values of God's kingdom. இன்றைக்கு நான் வாசித்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில் இறையரசின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருமனப்பாடு, இரக்கம், சகோதர சிநேகம், மன உருக்கம், இணக்கம், உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த நிலையை நாம் யோசித்து பார்க்கும்போது இதுதான் இறையரசனுடைய தன்மை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்க கடவுள் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். இது இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாததற்கு ஒரு சூழ்நிலை என்ன என்று சொன்னால், நாம் பல நேரங்களிலே நாம் நியாயாதிபதிகளாக நியாயம் தீர்க்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். When you judge someone, you are taking God's position. நியாயம் தீர்ப்பது என்பது கடவுளுடைய ஸ்தானம். ஆகவே இந்த கடவுளுடைய இறையரசிலே கடவுள் நமக்கு
காண்பிக்கின்ற காரியம், கடவுள் நம்மை நியாயம் தீர்க்காதபடி தம்முடைய கிருபையை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக, ராஜ்யத்தின் தன்மைகளை நாம் உணரும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த தன்மைகளை நாம் வெளிக்காட்ட அழைக்கப்படுகிறோம். அன்டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு பகுதியில், இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கடவுள் சொல்றாரு, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகவே கடவுளுடைய கண்கள் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இஸ்ரவேல் மக்களே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், என் முகத்துக்கு ஒன்றும் மறைவா இல்லைன்னு சொல்றார். we are undeserved. கடவுள் எல்லாத்தையுமே பார்க்கிறார். ஆனா அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம கொடுக்கிற காரியம், இன்றைக்குரிய பிரசங்க பகுதியில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்றார். அங்க நம்முடைய பாவங்களை பார்த்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தம்முடைய கிருபையை கொடுத்து இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவர் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்றார். ஆகவே இறையரசின் தன்மை என்பது நாம் மற்றவர்களை, மற்றவருடைய காரியங்களை, குறைகளை நாம் பார்த்து கொண்டிருப்பதல்ல, மாறாக நம்முடைய குறைகளை கடவுள் நினையாதபடி தன்னுடைய இறையரசின் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். பல நேரங்களில் நாம் சாட்சி சொல்வது உண்டு. என்ன சாட்சி சொல்றோம்? நான் இப்படிலாம் இருந்தேன், நான் மரண தருவாய்க்கு போன ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்திருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். If God gives life, it's not only a witness, but there is a purpose. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சாட்சி பகிர்வது மாத்திரமல்ல, அதில் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம்தான் நாம் பெற்ற இறையரசின் ஆசீர்வாதங்களை மற்ற மக்களிடத்துல நாம் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசி பார்க்கும்போது அதுல போட்டிருக்கு, your job is to bless. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய வேலையை ஆசீர்வதிப்பது தான். ஆகவே கடவுளுடைய இறையரசின் ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்ல இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு அடிப்படையான காரியங்கள் தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை இந்த தன்மைகளை நாம் வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறதா, அல்லது நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா, சபித்துக் கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நாளிலே கடவுளுடைய கண்கள் நம்முடைய பாவங்களை நோக்கி கொண்டிருந்தது. அதே கண்கள் இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலியமாக ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். இறையரசின் மிகுந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். இன்றைக்குரிய படிவாக்கியம் அதை நினைவுபடுத்துகிறது. நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவளை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 40:4 போட்டிருக்கு, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னை, நான் பாவியாக இருக்கும்போது என்னை ஆசீர்வதித்தாரே, என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, இறையரசுக்குள்ளாக என்னை அழைத்திருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் இந்த நாளில் அழைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், என்னுடைய முழுமுதல் கடமை என்பது நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதான் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஜாப் இஸ் டு பிளஸ் அதர்ஸ். ஆகவே கால் டு எக்ஸ்பிரஸ் த வேல்யூ ஆஃப் காட்ஸ் கிங்டம். இந்த நாளில் கடவுள் நமக்கு ஒரு மிகுந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இறையரசின் விரிவாக்கத்தில் நம்மையும் நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது,
நாம் அறிவிப்பது மாத்திரமல்ல, நாம் வெளிக்காண்பிப்பது மாத்திரமல்ல, கண்டினியூ டு எக்ஸல் இன் காட்ஸ் கிங்டம். 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் நன்மையை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். Even if you suffer, you have to bless others. அதான் இந்த பேதுருடைய மிகப்பெரிய காரியம். ஏன்னா பேதுருடைய வாழ்க்கையில இயேசுவோடு அவர் ஊழியத்தில் இருந்தபோது பலவிதமான காரியங்களை சந்தித்தார். குறிப்பாக சிலுவைக்கு செல்கின்ற பொழுது இயேசுனுடைய பாடுகளை அவர் பார்க்கின்ற பொழுது நிறைய he had a emotional outbreak. மல்குஸுடைய காதை கூட வெட்டுறார். ஸோ அதனால தான் அவர் எழுதுறாரு, உன்னுடைய பாடுகளிலே நீ ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஈவன் இஃப் யூ சஃபர் யூ ஹாவ் டு பிளஸ் அதர்ஸ் என்கின்ற ஒரு காரியத்தை இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ரெண்டாவது காரியம், பி கேர்ஃபுல் நாட் டு பி ட்ரிஃப்டட் அவே. பாடுகள் நமக்கு பெருகி கொண்டிருக்கும் போது, நான் இந்த இரக்கத்தை காமிச்சிட்டேன், சகோதர ஸ்நேகம் இருக்கு, இணக்கமா இருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இல்லை, இதெல்லாம் செய்கின்ற பொழுதும் நமக்கு பாடுகள் வரக்கூடும். அப்படி வரும்போது நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதே 14ஆம் வசனத்தில், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஆகவே ஆண்டவருக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது ஆசீர்வதிக்கவே நமக்கு ஆண்டவர் காரியங்களை தருகிறார். நாம் மற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் அல்ல. அதான் எக்ஸலிங்னு சொல்றது. எக்ஸலிங் ஒன்லி யூ கேன் எக்ஸல் பை தி காட்ஸ் வேர்ட். நம்ம எப்ப சிறப்பானவர்களாக செயல்பட முடியும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது மாத்திரம்தான். இன்றைக்குரிய சுவிசேஷ பகுதியில லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய அனுபவங்களை வைத்து நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். we adjust to the situations. ஆனால் கடவுள் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், listen to my word. உன்னுடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கடவுள் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், என்னுடைய வார்த்தையின்படியே பேதுரு அதை அழகாக புரிந்து கொண்டார். only you can excel by the God's word. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கின்ற பொழுதுதான் you will have a big catch. big catchனா பேதுரு மீனை பிடிச்சார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில you can excel, இல்ல you can catch so many people for the Lord. when God bless you with great catch, leave it and catch the Lord and His word. ஒருவேளை பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு படகு அமிழத்தக்கதாக, வலை கிடியத்தக்கதாக மீன்களை பிடித்த போதிலும் பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய பாவ குற்றங்களை உணரவும் கடவுளுடைய மகிமையை உணரவும் நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த காரியத்தை பேதுரு இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அதான் எக்ஸலிங்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, கடவுள் அழைத்தார், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற நேரத்தில் he just left everything and followed God. அதுதான் எக்ஸலிங் இன் காட்ஸ் கிங்டம். சங்கீதம் 27:11 இருந்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்குரிய சங்கீத பகுதியில, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், என் எதிராளியின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய் சாட்சிகளுக்கும் ஆக்கிரமித்த சீர்களுக்கும் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாயிரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதக்காரனுடைய அனுபவம். ஒருவேளை சூழ்நிலைகள், எதிரிகள் எழும்பி வந்தாலும் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம அவர் கடவுளுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடுகள் நிமித்தம், பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர்
நம்மை சிறந்த ஒரு கடவுளின் ராஜ்யத்தின் பிரஜையாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மற்ற மக்களுக்கு ஒரு உதாரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிற காரியம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். But in your hearts revere Christ as Lord. Always be prepared to give an answer to everyone who asks you to give the reason for the hope that you have. But do this with gentleness and respect. தமிழ்ல வாசிக்கும் போது உங்களை விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும். எப்ப நம்மளை விசாரிப்பாங்க? ஒன்று நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா விசாரிப்பாங்க, இல்லை ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும்போது விசாரிப்பாங்க. பேதுரு அதை தான் சொல்றாரு, நம்ம விசாரிக்க வேண்டும் என்றால் we need to be different from others. ஏன் இவங்க எப்படி இருக்கிறாங்க, உங்க வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம நம்பிக்கை என்னன்னு உங்களுக்கு சொல்லணுமா? அப்ப நம்ம நம்பி இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் மற்ற மக்களிடத்தில் காண்பிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நபராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Unless you and I excel, nobody will come to the Lord. அந்த காரணத்தை அவர்கள் கேட்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை பேதுரு இங்கே சொல்கிறார். அதை எப்படி செய்யணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் செய்யுங்கள். Do this with gentleness and respect. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்மை விசாரித்து கேட்கிற இடத்துல ஆண்டவருடைய காரியத்தையும் நாம் ஏன் இயேசுவை நம்பி இருக்கிறோம் என்கின்ற காரியத்தையும் நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். Your soul and my soul has a God's signature. Not that we are qualified, but we are undeserved. நாம் தகுதியுள்ளவர்கள் என்பதனாலே கடவுள் நம்முடைய ஆத்மாவின் மேல் பிரியமாயில்லை. ஆனால் நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, we are employed to represent God through his kingdom values. ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு மனிதன் வேலை செய்கிறார் என்று சொன்னால் தகுதி பார்ப்பாங்க, தகுதி பார்த்து தான் அவரை ஒரு பொசிஷனுக்கு எடுப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி எடுக்கல. நாம் தகுதியற்றவர்களா இருக்கின்ற பொழுதும் கடவுளுடைய இறையரசிலே நாம் பங்கு பெறும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாக இறையரசின் தன்மைகள் மற்றவர்களிடத்திலே காண்பிக்கப்பட்டு அவர்களும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்து விசாரிக்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் வாழும்போது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனத்தின் வெளிச்சங்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உடைய இறையரசினுடைய தன்மைகளை காண்பிக்கின்றவர்களாகவும் அதிலே நாங்களும் சிறப்பான பிரஜைகளாக நபர்களாக செயல்படவும், அதிநிமித்தமாக அறியாதவர்கள் எங்களை விசாரித்து கேட்கவும் நாங்கள் அதை தன்மையோடு அவர்களுக்கு அறிவிக்கவும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.